ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னா 10th மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரி டாப்பிக்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். இஃப் cos theta by 1 plus sin theta equal to 1 by a, then prove that a square minus 1 by a square plus 1 equal to sin theta. ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப்னா இந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன் இருந்தது அப்படின்னா இந்த ப்ரூவ் தட் நீங்கள் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்டா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த கிவன் டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த இதை நீங்கள் ப்ரூவ் தட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் வேணும், ரைட்டா? ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சி நீங்கள் இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணி அதை நீங்கள் எப்படியாவது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் sin theta அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். கொஸ்டின் புரியுதா? ஸோ ஃபஸ்ட் இந்த கிவன் டேட்டாவை எடுத்துக்கலாம். கிவன் டேட்டா வந்து நம்மளால் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். எனக்கு ஏ ஸ்கொயர் வேணும். அப்புறம் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்கள். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது நியூமரேட்டருக்கும் ஸ்கொயர் பண்ணணும், டினாமினேட்டருக்கும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா cos square theta by 1 plus sin theta whole square equal to 1 by a square. உங்களுக்கு ஏ ஸ்கொயர் தான் வேணும். அப்போ அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துடலாம். ஸோ ரெண்டு பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 plus sin theta ஹோல் ஸ்கொயர் மேலே போயிடும். கீழே டினாமினேட்டரில் cos square theta வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த கிவன் டேட்டாவில் இருந்தே நீங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணி ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக ஏ ஸ்கொயர் வேல்யூ கிடச்சிரும். இப்போ இந்த ஏ ஸ்கொயர் வேல்யூவை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா sin theta வரதா இல்லைன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம 1 plus sin theta by ஹோல் ஸ்கொயர் பை cos square theta minus 1 கிவன் டேட்டா பை a ஸ்கொயர் 1 plus sin theta ஹோல் ஸ்கொயர் பை cos square theta ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ +1. ஸோ இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்து ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், a plus b ஹோல் ஸ்கொயரா, a plus b ஹோல் ஸ்கொயர். அதுக்கு முன்னாடி எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த cos square அந்த சைடு பேரும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1 plus sin theta ஹோல் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். இது இந்த பக்கம் போச்சு அப்படின்னா மைனஸ் cos ஸ்கொயர்னு வந்துடும், ரைட்டா? ஸோ இது மைனஸ் cos ஸ்கொயர் பை டினாமினேட்டர் எல்சிஎம் cos square theta. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கல் பண்ணுவீங்க. டிவிஷன் மேலே ரெசிப்ரோக்கல் போகும் மல்டிப்ளை ஆயிரும். ஸோ மல்டிப்ளை இந்த cos square theta நியூமரேட்டர் பேரும் cos square பை 1 plus sin theta ஹோல் ஸ்கொயர். இந்த எல்சிஎம் எடுக்கும்போது cos square theta வந்துடும் ப்ளஸ் cos square theta, ரைட்டா? இப்போ நீங்கள் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே இந்த cos square theta கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா 1 plus sin theta ஹோல் ஸ்கொயர் a plus b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2 theta மைனஸ் cos square theta அப்படியே தான் இருக்குது. டினாமினேட்டரில் அதே ஃபார்மில் தான் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்புறம் 2 sin theta ப்ளஸ் cos square theta இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சைன், நமக்கு ஆன்சரே சைன் தான் வேணும். அப்போ காசு இருக்கக்கூடாது. அப்போ காசு இல்லாத மாதிரி இந்த சம்மை மாற்றுங்க. 1 minus cos square theta என்ன ஒரு பார்த்தீங்கன்னா sin square theta. ஏன்னா நமக்கு தெரியும் sin square plus cos square value is 1. நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்ன? sin square theta plus cos square theta value is 1. cos square ஆன்சர் பண்ணால் மைனஸ் ஆயிரும். அப்போ 1 minus cos square theta தான் எதை அப்ளை பண்ணிக்கலாம்? sin square theta. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து sin square theta ஆயிரும். ப்ளஸ் sin square theta ஆல்ரெடி இருக்குது, ப்ளஸ் 2 sin theta ஆல்ரெடி இருக்குது பை இந்த டினாமினேட்டரையும் நமக்கு cos square இருக்கக்கூடாது. அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். sin square plus cos square value is 1. அப்போ இந்த 1 அப்படி இருக்கட்டும். இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் இந்த 2 sin theta அப்படியே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை sin square theta நியூமரேட்டரில் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 sin square theta இருக்குது. அப்போ எல்லாமே sin theta இருக்குது, 2வும் காமனாக இருக்குது. அப்போ நான் 2 sin theta வெளியே எடுத்துறேன் நியூமரேட்டர்லேருந்து. அப்போ 2 sin theta வெளியே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2 sin square theta இருக்கும். 2 sin theta வெளியே எடுத்துட்டோம், மீதி பேலன்ஸ் வெறும் sin theta மட்டும் இருக்கும். 2 sin theta வெளியே எடுத்துட்டோம், பேலன்ஸ் 1 மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? பை 1 plus 1 2, இங்கேயும் 2. அப்போ 2 மட்டும் நம்ம காமனாக எடுத்துடலாம். டினாமினேட்டரில் எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 வெளியே போயிடும். அப்போ 1 மட்டும் இருக்கும். 1 ப்ளஸ் இதில் 2 வெளியே போயிடும். அப்போ sin theta மட்டும் இருக்கும், sin theta. ஸோ பார்த்தீங்கன்னா 1 plus sin theta 1 plus sin theta என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இந்த 2 நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா sin theta மட்டும் தான் வரும். ஸோ திஸ் இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைட். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க? எல்சிஎம் இருக்கிறீங்க, ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் அப்ளை பண்ணுறீங்க. ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது இந்த cos square கேன்சல் ஆயிரும். அந்த cos square இல்லாத மாதிரி சமம் மாற்றினீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். Thanks for watching.